மூன்றாவது மொழி திணிக்கப்படுகிறது, ஹிந்தி திணிக்கப்படுகிறது. இது முக்கியமாக திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமான அரசியலை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா? எப்பொழுதுமே மொழியை பற்றி பேசினாலுமே அது திமுகவுக்கு ஆதரவாக சாதகமாக தான் இருந்திருக்கிறது. கடந்த காலம் நீங்கள் வரலாற்றை பார்த்தீங்கன்னா எப்பொழுதெல்லாம் மொழி மேல் கை வைக்கும் பொழுதெல்லாம் திமுக வளர்ந்துருக்கிறது. கையை வைக்கலையே. இன்னைக்கு காலே வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சர் பேசின பேச்சே அதை விட மோசமான பேச்சு. மன்னிப்பு கேட்டாரு. ஆமா, எல்லாம் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பது என்பது கேட்டாரு. முக்கியமாக புதிய கல்விக் கொள்கையில் எந்த விதத்திலும் ஹிந்தி திணிக்கப்படவில்லை அப்படிங்கிறது அதை கற்றறிந்தவர்கள் சொல்வது. ஏன் அதை மக்களிடம் சொல்வதற்கு தயக்கம்? திருப்பி தான் சொல்றேன். மூன்றாவது மொழி எந்த மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு பேசுறாங்க. அமைச்சர் எல்முருகன் பேசும்போது சொன்ன விஷயத்தை உங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். நீ கும்மிடிப்பூடியை தாண்டினால அவன் திட்டினா கூட உனக்கு கேட்காது, பேசுறது புரியாதுன்னு. அப்போ நான் ஃப்ரெஞ்சு 3வது மொழி கற்றுக்குவேன். 3ஆம் மொழி எந்த மொழி வேணாலும் கற்றுக்க முடியும். அவன் ஹிந்தியில் திட்டினா நான் தமிழில் திட்ட மாட்டேன்னா? நான் பேசினா மட்டும் அவனுக்கு புரிஞ்சிருமா?